இன்னைக்கு வெள்ளை சாப்பாடு ஊடான் குழம்பு வச்சுருக்கேன். மீன் குழம்பு வைக்கிற மாடலில் தான் நாங்கள் வைப்போம். இங்கே வந்து சம்பாலும் செய்வாங்க. சம்பால் தான் நிறைய பேர்த்துக்கு பிடிக்கும். நாங்கள் வந்து மீன் குழம்பு வைக்கிற மாதிரியே தான் நாங்கள் வைக்க சொல்லுவாங்க. நான் வைப்பேன். இங்கே பாருங்க, ஊடான் குழம்பு வச்சுட்டேன். வெள்ளை சாப்பாடு வடிச்சிருக்கிறேன். செருகீரை வந்து நல்லா துவரம்பருப்பு பாசிப்பருப்பும் போட்டு வேக வச்சு நல்லா வேக்காடு வேந்த பிறகு நம்ம கீரை அள்ளி வச்சு கடைஞ்சி உப்பு போட்டு மிளகாய் எல்லாம் கிள்ளி போட்டு நல்லா தாளிச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதேமாரி தான் நானும் செஞ்சுருக்கிறேங்க. இது செருகீரை. இதை பாருங்க, அதிரசம் செஞ்சோம் இன்னைக்கு. நல்லா இருக்குது, எங்களுக்கு பிடிச்சிருக்குது. நாங்கள் சாப்பிட்டோம். நல்லா இருக்குதா என்னன்னு நீங்களும் சொல்லுங்கள். வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். என்னடா வெள்ளை சாப்பாடே காட்டுறாளே, அப்போ வேறு எதையும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறீங்களா? நான் எங்கேயாவது வெளியில் போனால் தாங்க நான் ஏதாவது சொல்ல முடியும். நான் இங்கே வீட்டில் தானே இருக்கிறேன், சமைக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறேன். சாப்பாடு தான் என்ன சமைக்க சொல்கிறாங்களோ நான் அதை பற்றி தானே நான் சொல்ல வைக்கும். வேறு எதுவும் இல்லை. நான் வெளியில் போனேன்னா நான் ஏதாவது சொல்லுவேன். வெளியிலையும் போக முடியாது. ஞாயிற்றுக்கிழமை தானே போக வைக்கும். சண்டே அன்றைக்கி தான் போக முடியும். நான் வந்து இந்தியன்ஸ் வீட்டில் தான் இருக்கிறேன். அவங்க சமைக்க சொல்கிறத ஏதோ நம்மளும் ஒரு வீடியோ போடலான்னு தாங்க போடுறேன். பாருங்கள், நான் வெள்ளை சாப்பாடு தானே காமிக்கிறான்னு நீங்கள் பார்க்காதீங்க. ஏதோ டெய்லி ஒரு வீடியோ போடலான்ட்டு தான் நானும் போடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஊடான்னு சொல்லுவாங்க, இறால்னு சொல்லுவாங்க. இதை உரிச்சிட்டு குழம்பு வச்சுட்டேன் இன்னைக்கு மதியத்துக்கு. காலையில் வந்து டிஃபன் செஞ்சு சட்னி வச்சேன், சாம்பாரும் வச்சேன். சாம்பார் தீந்துருச்சு, சட்னி மட்டும் கார சட்னின்னு கொஞ்சம் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி தான் சமைச்சோம். உங்கள் வீட்டில் என்ன சமைச்சிங்க கமெண்டில் சொல்லுங்கள்.